ஹாய் கைஸ், குட் ஈவினிங். ஸோ இதயம் சீரியல் ஸ்பெஷல் எபிசோடு ரிவ்யூ பண்ணிடலாமா, இல்லை நாடகத்தை கிழிக்கலாமா, இல்லை கழுவி கழுவி ஊத்துறாமா? கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் ரொம்ப ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கேன் கைஸ். நாடகம் ரொம்ப ரொம்ப மோசத்திலே மோசம், சரியான இத்துப்போன மோசமா போயிட்டு இருக்கு நாடகம். ரொம்ப ரொம்ப கேவலத்தின் உச்சமா போயிட்டு இருக்கு. சரிங்களா? தயவு செய்து யார் என்னை தப்பா நினைச்சுக்காதீங்க. இது எல்லாமே என்னோட ஓன் ரிவ்யூ தான். சரிங்களா? நான் நாடகத்தை இப்பதான் பார்த்து முடிச்சேன் கைஸ். 1/2 மணி நேரம் ஆகுது. எனக்கு ரிவ்யூ போடலாமா வேண்டாமான்னு 2 யோசனை. சரிங்களா? சரி, இருந்தாலும் நம்ம சப்ஸ்கிரைபர் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க, நம்மளோட வியூவர்ஸ் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. சரி, என்ன நம்ம மனசுல தோணுதோ நம்ம பேசிடலாம் அப்படின்னு சொல்லிதான் இந்த ரிவ்யூவே நான் போடுறேன் கைஸ். எனக்கு சுத்தமா ரிவ்யூ போடுறதுக்கே எனக்கு விருப்பம் இல்லை நாடகத்துல. சரிங்களா? நாடகம் அவ்வளவு கன்றாவியா போயிட்டு இருக்கு. சோ என்ன நடக்குது அப்படின்னா, ஒண்ணுமே இல்ல கைஸ். கோயில காமிக்கிறாங்க, விளக்க போடுறாங்க. ஒரு சாமியாரை வச்சுதான் கைஸ் இன்னைக்கு இந்த எபிசோடே ஓட்டியிருக்காங்க. சரியா? அந்த சாமியார ஐயோ என்னால முடியல. சுத்தி 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 பேசுறாப்புல. என்ன அப்படிங்கறத பேசவே மாட்டாங்க இந்த சாமியார் இருப்பாங்க இல்லையா, அவங்க. ஒருவேளை இந்த ஸ்பெஷல் எபிசோடு வந்து இந்த சாமியார்களுக்காக வச்சிருக்கலாமோ என்னமோ. சரியா? அந்த மாதிரிதான் இருக்குது. எனக்கு சுத்தமா ரிவ்யூ போடவே எனக்கு பிடிக்கல. அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, எனக்கு இதை மட்டும் நான் சொல்லிடுறேன் கேஸ். ஆண்டாளுக்கும் அழகருக்கு மட்டும் உண்மை தெரிஞ்சிருச்சு. அதாவது இவன் ஆபரேஷன் பண்ணது வந்து இவங்க 2 பேத்துக்கு தெரிஞ்சிருச்சு. அழகர் செமையா கடுப்புல இருக்காப்ல. சரியா? செமையா கடுப்புல இருக்காப்ல. என்ன இப்படி பண்ணி வச்சிருக்கான், ஆதி பாரதி என்ன பாவம் பண்ணாங்க, இவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி டென்ஷனா இருக்காப்ல. இவங்க 2 பேரும் அழுகுறாங்க, கோயில்ல உட்கார்ந்து அழுகுறாங்க 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 அழுகுறாங்க. ஐயோ சாமி, இவனை கார்ல போறவனை காமிப்பாங்களாமா, குளத்துல அழுதுட்டு இருக்கவங்களை காமிப்பாங்களாமா, கார்ல போறவனை காமிப்பாங்களாமா. இவனுக்கு கார்ல ஏறும்போது மட்டும் இதயம் துடிக்குதாமா. பாக்குறவங்க எல்லாம் கேனைங்க, முட்டாளுக, கிறுக்குக, அப்படிதான் பைத்தியக்காரங்க. என்னடா நாடகம் எடுக்கிறவங்க கொஞ்சம் மனசாட்சியோட நாடகத்தை எடுங்க, லாஜிக்கா நாடகம் எடுங்கடா. இல்ல நாடகம் எடுக்க தெரியலனா வீட்டுல போய் படுத்து தூங்குங்க. இருக்கிற மக்களை போட்டு முட்டாளாக்கிட்டு இருக்காதீங்க. சரியா? ரொம்ப கேவலமா இருக்கு. கேவலத்தின் உச்சம் உச்சம் உச்சம். தமிழ் பாப்பாவை பார்த்தா அவ்வளவு ஒரு கஷ்டமா இருக்கும். அவ்வளவு சூப்பரா நடிக்குது கேஸ். சரியா? அப்பா அப்பான்னு போய் பேசினா, நீ என் அப்பா, நீ என் பொண்ணு இல்ல, நான் உன் அப்பா இல்ல, விளக்கென்ன. வேற யாராவது உங்க அப்பாவா இருப்பாங்க, நீ உங்க அம்மா அப்பாவை போய் பார்த்து நீ அவங்கள அம்மா அப்பான்னு கூப்பிடு. விளக்கென்ன. சரியான கேள்வி கேட்க உங்க அம்மாவை பார்த்து அந்த பொண்ணு. நான் அப்பாவே எனக்கு நான் அப்பாவே வச்சிருந்திருக்கலாம். எனக்கு எதுக்குமா புதுசா ஒரு அப்பா வேற நீ வாழ்க்கையில கூப்பிட்டு வந்த, எதுக்குமா அவர் அப்பான்னு நீ கூப்பிட வச்ச அப்படின்னு செருப்பால் அடிச்ச மாதிரி செமையா கேக்குது. நான் உண்மையிலேயே பாரதி ரொம்ப ரொம்ப பாவம். உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப பாரதி பாவம். அந்த பொண்ணு நிறைய அழுதுருச்சு, தப்ப உணர்ந்து நிறைய அழுதுருச்சு. ஆனா இந்த டைரக்டர் விதி விளையாடுதாம். இந்த கவுண்டமணி ஜோக்ல என்ன பண்றதுங்க சார், விதி விளையாடிடுச்சு. நீ விளையாடிட்டு விதி மேல ஏன்டா பழிய போடுறன்ற மாதிரி எல்லாம் அந்த கடவுள் கையில இருக்கு, எல்லாம் அந்த ஆண்டவன் கையில இருக்கு. என்னடா டயலாக் எழுதிட்டு இருக்கீங்க வழக்கணைகளா? எல்லாம் டைரக்டர் கையில இருக்குன்னு சொல்லிட்டு போங்களேன்டா. நான் இன்னைக்கு ஃபுல்லா ரிவ்யூ தான் கேஸ் நான் பேச போறேன். நாடகத்தை கிளிக்கலான்னு தான் இருக்கிறேன் நான். என்னால முடியல கேஸ். உண்மையிலேயே இந்த 2 நான் தான் சொன்னேன்ல கேஸ், நேத்தே வீடியோ இதயம் சீரியல் ரிவ்யூ போடும் போதே நான் சொன்னேன்னா இல்லையா, தயவு செய்து இந்த ஸ்பெஷல் எபிசோடுன்னு ஒண்ணு போடுவாங்க, தயவு செய்து நீங்க பாத்துறாதீங்க, நம்மள மொக்க பண்ணி விடுறதே தான் இது. சரியா? அவங்களுக்கு 2 மணி நேரம் ஓட்டணும், 2 மணி நேரம் விளம்பரத்தை போட்டு அதுல இது பண்ணணும். அதனால நம்மள நாடகத்தை உட்கார வச்சு பார்க்க வச்சு நம்மள கழுத்தை அறுத்துருவாங்கன்னு நான் சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி அறுத்துட்டாங்க. நான் சொன்னேன்னா இல்லையா கேஸ்? நான் 2 மணி நேரம் இங்க ஸ்பெஷல் எபிசோட்ல ஒண்ணுமே இருக்காது, யாரும் பார்க்காதீங்க. நான் எதுக்காக பார்த்தேன்னா, நான் ரிவ்யூ போட்டே ஆகணும். ஏன்னா என்னோட சப்ஸ்கிரைபர் எதிர்பார்ப்பாங்க இல்லையா. அவங்கள நான் ஏமாத்தக்கூடாது. என்னதான் எனக்கு உடம்பு முடியலனாலும் நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துலாம் ரிவ்யூ நான் போட்டுட்டு தான் இருக்கிறேன். சரியா? அதனால அவங்கள நான் ஏமாத்தக்கூடாது. இப்ப கூட எனக்கு ரிவ்யூ போட எனக்கு இஷ்டம் இல்ல, உண்மையிலே இஷ்டம் இல்ல கைஸ். மனசாட்சியை தொட்டு சொல்றேன், இது நாடகமே இல்ல கைஸ். இதயம் சீரியல் கேவலத்தின் உச்சமா இருக்கு. ஜீ தமிழுக்கு ஒரு பிளாக் மார்க் தான் இந்த இதயம் சீரியல். நான் கண்டிப்பா அடிச்சு சொல்லுவேன், ஜீ தமிழுக்கு ஒரு பிளாக் மார்க் வந்து இந்த இதயம் சீரியல் மட்டும்தான். சரிங்களா? அடுத்து சந்தியாராக நாளைக்கு கிளிக்கலான்னு இருக்கேன் கைஸ். சரிங்களா? நாளைக்கு சந்தியாராக இன்னைக்கு நைட் எபிசோடு பார்த்துட்டு நாளைக்கு சந்தியாராகத்துக்கு இருக்குது. சரிங்களா? சந்தியாராகத்தை போட்டு கிளின்னு கிளிக்கலான்னு தான் இருக்கிறேன்.
அதுக்கப்புறம் உண்மையிலே கைஸ் எனக்கு ரிவ்யூ போடுறதுக்கே எனக்கு மனசே இல்லை கைஸ். ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னதான் இது சீரியலா இருந்தாலும் நம்ம வாழ்க்கையோட நம்ம அதை ஒன்றியதான் நம்ம பாக்குறோம். அந்த குழந்தை வந்து என்ன பாவம் பண்ணுச்சு, எல்லாருமே அதான் சொல்றாங்க. எங்க வீட்டுல எங்க அத்தை, எங்க அம்மா எல்லாருமே நாடகம் பார்ப்பாங்க. அவங்க எல்லாருமே சொல்றாங்க, இந்த குழந்தைக்காகவாது இவன் பார்த்திருக்கலாம். நான் தான் சொல்லல கேஸ், இவன் இவன் பெத்த குழந்தை இல்ல, இவன் பெத்த குழந்தையா தான் இவன் விட்டுட்டு போவானா? அது வந்து அடுத்தவன் குழந்தை, அதனால இவனுக்கு அசால்ட்டா போயிடுச்சு. திமிரு மயிறு விளக்கெண்ண. இதயம் சீரியல் பேஸ்ட்